வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். எல்லோரும் வந்து லக்ன பலனை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து கேட்டிங்க. இப்போ நம்ம வந்து லக்ன பலன் தான் பார்க்க போகிறோம். 12 லக்னங்கள் இருக்குது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசி. அதே மாதிரி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 12 லக்னம். எல்லா லக்னத்துக்கும் அதாவது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சிடுறேன். ஸோ ஒரு பார்ட்டாக பார்க்கும்போது உங்கள் ஜாதகமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இது நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஹாரோஸ்கோப்பை கையில் எடுத்து வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் நான் சொல்லும் போது அந்த கால்குலேஷன் உங்களுக்கு பொருந்திருக்கும். ஸோ உங்கள் ஹாரோஸ்கோப் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா பக்கா டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை, கரெக்டான பிளானட்டரி பொசிஷனோட தசா புக்கோட டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லைன்னா lifehoroscope.in போய்ட்டு ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. இப்போ நம்ம லக்ன பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்ம லக்னம். ஸோ சூரியன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சிம்ம லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த லக்னத்தில் பிறக்கிறவங்களுடைய அடிப்படையான குணம் நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து பார்த்தோம்னா சூரியன்னா அரசர்கள், அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள், அரசு துறையை சார்ந்தவர்கள், இதெல்லாம் நம்ம அடிப்படையில் அந்த சிம்மம் அப்படிங்கிறதுக்கு பொருத்திக்கலாம். ஸோ சிம்ம லக்னத்தில் பிறந்தால் பேசிக்காக வந்து ஆளுமை தன்மை அப்படிங்கிற குணங்கள் வந்துடும். அதாவது தத்துவங்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ரூலர்ஸ் நம்ம தான் வந்து இந்த நாட்டை காப்பாற்றணும், இந்த மண்ணை ஆளணும், சட்டத்திட்டங்களை கொண்டு வரணும், நாம் எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு வழி என்ன. இப்போ சூரியன் வந்து அதிகாலையில் உதயமாகும்போது என்ன ஆகுது, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒளி கிடைக்குது, சக்தி கிடைக்குது. எனர்ஜியே சூரியன் தானே. சூரியன் ஒன்று உதயமாகலாம், நோ எனர்ஜி. ஸோ எனர்ஜி இருந்தால் தான் பூமியில் ஜீவராசிகளும் வாழ முடியும். செடி கொடி பூ எல்லாமே வந்து அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள்லேருந்து வரக்கூடிய சக்தி தான். அதுதான் வெப்பம், எனர்ஜி. ஸோ பஞ்ச பூதங்களுடைய சக்தியும் வந்து இயங்கணும்னா சூரியனுடைய ஒளி வேணும், வெளிச்சம் வேணும். அப்போ அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கனுடைய வாழ்க்கையும் அப்படி தான் அமையுது, அவங்களுடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் சிம்மத்தில் பிறக்கிறீங்க, சிம்ம லக்னம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முதல்ல தன்னை சார்ந்தவர்கள், தன்னை சார்ந்த மக்கள் எல்லாரும் வாழ்கிறதுக்கு என்ன வழி அதை யோசிக்கிறது அந்த சூரியனுக்கு வந்துடும். அப்போது பெரும்பாலும் அவங்களுடைய துறைகள் அரசு துறைகள், அரசாங்கத் துறைகள், அரசியல் அல்லது மருத்துவம் அல்லது அதை சார்ந்த துறைகள், இன்ஜினியரிங், அதில் வந்து எனர்ஜி பேஸ், ஒரு எனர்ஜி பேஸ் தான் ஒரு ப்ரொஃபஷனாக வருதுன்னா அது சூரியனுக்கு பொருந்தும். சோலார் எனர்ஜி இருக்குது. இப்போது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் கூட சூரியனில் பிறக்கிறவங்க பண்ணுவாங்க. எதுவாகவே ஒரு தலைமை பதவி, ஒரு அதிகார பதவி, மற்றவங்களுக்கு வந்து ஆணையிடக்கூடிய இடம், இதெல்லாம் அந்த சூரியனுக்கு அடிப்படையில் உண்டு. ஸோ சிம்மத்திலே நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, சிம்மம் வண்டியே லக்னத்துலேயே இந்த சூரியன் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிடலாம், அரசியல்வாதி ஆகலாம், ஒரு எம்எல்ஏ ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம், நாட்டை ஆளலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அது சூரியன்னா அதுக்கு பலம். அதே சூரியன் செகண்ட் ஹவுஸில் கன்னியில் இருக்குது. கன்னி வீட்டில் சூரியன் அப்படின்னா அது என்னென்னா சாதுரியமான பேச்சுக்களால் சாதுரியமாக பேசி சம்பாதிக்கிறது. அப்படி இல்லைனா அந்த ஆர்வம் கண்ணியில் எப்படி கொடுக்குறதுனா நிறைய தமிழ் ஆர்வம், இலக்கிய ஆர்வம், எழுத்து ஆர்வம், நுணுக்கமான விஷயங்களை வந்து அறிவு தேர்ச்சி. அப்படி இல்லாட்டி நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கண்ணியில் சூரியன் தான் நிறைய வித்தைகளுக்கு அதிபதியாக மாறுறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சூரியன் வந்து இன்னும் சொல்லப்போனால் பொழுதுபோக்கு துறைகளுக்கு ரொம்ப விரும்பக்கூடியது தான். இதெல்லாம் பொருந்தும், கண்ணியில் இருந்தால் அதெல்லாம் பொருந்திக்குது. அதே சூரியன் வந்து நீச்சம் அடைந்து துலாமில் இருந்தால், நீச்சம் அப்படிங்கிறது பெரிய பலம் கிடையாது. ஒரு சுக்கிரன் நல்லா இருந்துட்டாங்கன்னா நீச்ச பங்கம், நிறைய பேருக்கு நீச்ச பங்கம் அடையும். நீச்சம் அடைகிற பட்சத்தில் மற்றவங்க சொல் பேச்சை கேட்டு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை, பெரிய பதவிகளோடு சில பேர் இருப்பாங்க, இருந்தாலும் சுதந்திரமாக செயல்பட முடியாத கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அது துலாமில் சூரியன் இருந்தால் நடக்கும். அதே சூரியன் வந்து விருச்சிகத்தில் இருந்ததுன்னா மோஸ்ட்லி அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வந்து ஆஃபீஸர்ஸாக வந்துடுறாங்க, இல்லை யூனிஃபார்ம்டு சர்வீஸில் ஆஃபீஸராக வந்துடுறாங்க. அப்படி இல்லைனா பொலிட்டிஷியனாக வராங்க, அப்படி இல்லைனா டாக்டர்ஸாக வராங்க, இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபீல்டில் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த விருச்சிகத்தில் உண்டு. அதே சில பேர் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கிறாங்க. சூரியன் வந்து தனுசில் வந்தால் நிச்சயமாக நல்ல மதிப்புமிக்க பதவிகளோட வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு யோகமான தொழிலில் ஆர்வம் இருக்குது. அந்த மாதிரி விதியும் அமையுது. மதிப்புமிக்க தொழில் எங்கே போனாலுமே எதிர்ப்பே கிடையாது, எல்லாருமே ஒன் சைடாக ஆதரிக்கிறாங்க. நீங்கள் தான் தலைமை தாங்கணும், நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும், நீங்கள் தான் அந்த எல்லா சட்டத்திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொறுப்புகளை ஒப்படைக்கிறது, பொறுப்புகளை ஏற்றுப்பது அப்படின்னு சொல்லலாம். தலைமை தாங்கக்கூடிய பண்புகள். மகரமில் சூரியன் வந்ததுன்னா நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஏன்னா மகரம் சனியுடைய வீடு, 6வது வீடு. சூரியனுக்கு பலமான இடம் கிடையாது. மற்றவங்க ஆணையை கேட்டு வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம், அறிவிருந்தும் திறமை இருந்தும் மற்றவங்க சொல் பேச்சை கேட்டு, என்னை விட ஒன்றும் படிக்கலை, என்னை விட அனுபவமும் இல்லை, நான் பேச்சை கேட்க வேண்டியதாக இருக்கே, சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கேன்ற மாதிரி வருத்தத்தோடு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். அதே சிம்ம லக்னத்தை பிறந்து கும்பமில் வந்து சூரியன் இருந்தாருன்னு சொன்னோம்னா அது ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் தான். சூரியன் பார்வையே சிம்மத்தில் விழுது. 7ஆம் இடத்துல சூரியன் கூட்டாளிகள், நாடு ஊர்லாம் நிறைய தொடர்புகளோட ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறது, நிறைய ஆட்களை தெரிந்து கொள்வது,
அதன் மூலமா வரக்கூடிய லாபங்கள், தொழிலே செய்யலாம், சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லாயிருக்கும். அதே சிம்மத்தில் பிறந்து சூரியன் வந்து மீனம் அப்படிங்கிற வீட்டில் இருந்தால் கடல் கடந்து செல்வது, எல்லாம் பிறந்தது ஒரு ஊர், வளர்வது வேறு இடம், வேலை செய்வது வேறு இடம், அந்த மாதிரி இடம் மாற்றம் செய்து ஊர் மாற்றம் செய்து பெயர்ந்து வாழ்வது அப்படின்னு சொல்கிறோம். மேஷமில் சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன், உச்சம், எக்ஸால்ட்டடு. நிறைய பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்லாம் மேஷமில் சூரியன் தான் இருப்பாங்க, தொழில் பண்ணுவாங்க. ஏன்னா அதிகாரி, நல்ல ஒரு பெரிய அதிகாரியாக ஒரு ஆளுமைத்தன்மையில் இருப்பாங்க. மேஷமில் சூரியன்னா ரொம்ப டாமினேட்டிங் பர்சனாலிட்டிஸ், உடல் வாகு, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் குறிப்பாக வந்து என்ன சொல்லுவாங்க, வீர விளையாட்டுகள். இந்த வீர விளையாட்டில் நிறைய பாக்ஸிங்கில், ஸோ அந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு தன்னுடைய ஆற்றலை காமிக்கிற மாதிரி, எனர்ஜியை காட்டுறது மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே சிம்ம லக்னத்தில் பிறந்து ரிஷபமில் சூரியன் இருந்ததுன்னா ரொம்ப நவநாகரிகமான தொழில்கள், இந்த ஜெனரேஷனுக்கு எது ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு ப்ரொஃபஷன், ரொம்ப லக்ஸரியான ஒரு ப்ரொஃபஷன், அதெல்லாம் கொண்டு போய் சேர்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும். மிதுனமில் சூரியன் இருந்தால் நல்ல ப்ரொஃபஸர்ஸாக வருவாங்க, ரொம்ப பெரிய எழுத்தார்வம் உடையவர்கள், பெரிய அறிஞர்கள், மேதைகள், நல்ல கல்வி ஸ்கூல் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை நடத்துகிறவங்க, பெரிய காலேஜ் நடத்துகிறாங்க, ஸ்கூல் நடத்துகிறாங்க, கவர்மெண்ட் எய்டட் இதில் வந்து பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க, அதெல்லாம் அந்த மிதுனத்தில் உண்டு. கடகமில் சூரியன் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் கிடையாது, பட் 12ஆம் இடம் நிரந்தரமாக ஒரு இடத்துல இல்லாமல் 6 வருடம் ஒரு இடத்துல, 6 வருடம் வேறு இடத்துல, அப்படி சேஞ்சிங், இப்போ லொக்கேஷன் சேஞ்ச் ஆர் பிளேஸ் சேஞ்ச் ஆர் கண்ட்ரி சேஞ்ச், அந்த மாதிரி சூழ்நிலைகள். பட் கடகத்தில் சூரியன் இருந்தாலும் அதுக்கு ஒரு பலம் உண்டு. இதுதான் சிம்மத்துக்கு அடிப்படை. சிம்மம்னாலே எனர்ஜி பேஸ்டு ப்ரொஃபஷன்ஸ், இந்த ரூலர்ஸ், சட்டத்திட்டங்களை உண்டு பண்ணுறவங்க, பொலிட்டிஷியன்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், ஆஃபீஸர்ஸ், சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறவங்க, குறிப்பாக ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் சோலார் எனர்ஜி நிறைய டீல் பண்ணுறவங்க, மண் சார்ந்த தொழில்களில் ஈடுபடுறவங்க, நிறைய நிலப்புலங்களை ஆளுமை செய்யக்கூடியவங்க, தலைமை தாங்கக்கூடியவங்க, பண்புகள் நிறைந்தவங்க, அறிவாற்றல் நிரந்தரமாக பெறக்கூடியவங்க, நிறைய நட்பு வட்டாரத்தை சேர்க்கக்கூடியவர்கள், பெரிய நெட்வொர்க் ஏற்படுத்தக்கூடியவங்க, நாடுகள் கடந்து தொடர்பு வைத்து அதன் மூலிமா தொழில் செய்யக்கூடியவங்க, இதெல்லாம் அந்த சூரியனுக்கு பொருந்தும். இதுதான் சிம்மத்துக்கு பொருத்தமான தொழில். சப்ஜெக்ட்டும் அந்த பிளானட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நான் சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு லக்னத்துடைய அந்த லக்னத்துடைய பொதுவான குணம், ஆர்வம், ஆசை, ப்ளஸ் அந்த லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அதை பொறுத்து அவங்களுடைய துறைகள் எப்படி தேர்வு செய்கிறாங்க, எப்படி வாழ்வாதாரத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, லக்னம் எப்படி கணிக்கிறாங்க, லக்னம்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன இது இருக்குது. ஏன்னா ராசினால் எல்லாருக்கும் தெரியும், சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் போயிட்டே இருக்கோ அன்றைக்கி பிறந்துட்டாங்கன்னா அது ராசின்னு சொல்கிறோம். இப்போ லக்னம் எப்படி கணிக்கிறாங்க? லக்னமும் ரொம்ப சிம்பிள் தான். காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம், நம்ம ஒரு லோக்கல் கால்குலேஷன் போடுவோம். 6 o'clock சன்ரைஸ் ஆகுது ஆவரேஜாக வச்சுங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு லக்னமாக மாறும். ஏன்னா 24 மணி நேரம், 12 லக்னங்கள், 24 மணி நேரத்தை 12 லக்னத்தை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒரு லக்னம். இப்போ 6 மணிக்கிலேருந்து 8 மணி குழந்தை பிறந்தா சூரியன் எந்த வீட்டில் இருக்காரோ அதுதான் லக்னம். அது டிகிரியை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சித்திரை மாதத்தில் சூரியன் வந்து உச்சத்தில் இருப்பார், அதாவது மேஷத்தில் இருப்பார். அப்போ மேஷத்தில் வந்து 6 to 8 மேஷ லக்னம் குழந்தை பிறந்திருந்தா சித்திரை மாதத்தில், அதே 8 to 10 ரிஷப லக்னம். இது வந்து நான் ஃப்ளாட்டாக சொல்கிறேன். பட் ஆனால் இதில் சப்ஜெக்ட் என்னென்னா, சித்திரை மாதத்தில் 30 நாட்கள் இருக்குது. முதல் நாள் தான் இந்த ஸ்டோரி. 2வது நாளாக இருந்ததுன்னா அங்கே 6-10 ஸ்டார்டிங், இங்கே அப்படியே 8-10 எண்டிங், அந்த மாதிரி 10-10 நிமிஷமாக போயிட்டே இருக்கும். அப்படி தான் நீங்கள் அந்த கால்குலேஷனை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் லக்னம் கணிக்கிற மெத்தடு. அந்த பிறந்த நேரம்னு ஒன்று இருக்குல்ல, பிறந்த நாள் வந்து ராசியும், பிறந்த நேரம் அப்படிங்கிறத ஒரு லக்னம் கணிக்கப்பட்டுரும். அதனால தான் நேரம் முக்கியம்னு சொல்கிறோம். பிறந்த ஊர், அது சன்ரைஸ் கால்குலேஷனாக பிறந்த ஊர், இப்படி தான் லக்னம் கணிக்கப்படும். இந்த லக்னத்துடைய பலன்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி அந்த ஆர்வம், ஆசைகள்லாம் அப்படி தான் இருக்கும். லக்னம் தான் மெயின் விதி. இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வெறும் லக்னாதிபதியை வச்சு மட்டும் ஒருத்தருடைய விதியை கணிக்க முடியாது. பட் பொதுவாக இந்த ஆர்வங்கள் கொடுக்கும். இதையும் தாண்டி உங்களுடைய யோக கிரகங்கள்லாம் வலுவாக இருக்கா, அந்த யோக கிரகங்களுடைய சேர்க்கையில் வந்து லக்னாதிபதி இருக்காரான்னு பார்க்கணும். பாவ கிரகங்களோட லக்னாதிபதி சேர்ந்திருக்காரு, ராகுவோட சேர்ந்திருக்காரு, கேதுவோட சேர்ந்திருக்காரு, சனியோட சேர்ந்திருக்காரு, 8வது வீடு 6வது வீட்டிலாம் அசுபர்களோட கூட்டணியில் இருக்குதுன்னு சொன்னால் தான் அவங்க தான் அந்த லக்னத்தில் பிறந்து அபத்த பலன்கள் அனுபவிக்கிறது. சுபமான லக்னாதிபதி வந்து சுபராகவே இருப்பார், கேந்திர கோணங்களில் இருப்பார், நட்பு வீட்டில் இருப்பார், நல்ல கிரகங்களுடைய பார்வையில் இருப்பார். அப்போ அந்த சுபமான செவ்வாயாக மாறிடும். அது மீன்ஸ் லக்னாதிபதி செவ்வாயோ சுக்கிரனோ இல்லை சனியோ. இதை தான் நீங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். உங்கள் பிறவி ஜாதகத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ராசி சக்கரத்தில் காமிக்கும். உங்கள் லக்னம்னு ஒன்று போட்டிருக்கோம், லான் போட்டிருக்கோம், இல்லை டேஷ் போட்டிருக்கோம். அதில் வந்து அந்த லக்னா லார்டு, இப்போ மேஷத்துனா செவ்வாய், ரிஷபம்னா சுக்கிரன், மிதுனம்னா புதன், அந்த லக்னாதிபதி எந்த ஹவுஸில் இருக்கார்
அங்கேருந்து எத்தனாவது வீட்டில் இருக்கிறோ அதை பொறுத்து அந்த பலன்கள்லாம் கொடுக்கும். இதுதான் வந்து நீங்கள் லக்னத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்து ஜாதகமாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத தான் நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னா 6 lakhs ஃபாலோவர்ஸை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தாண்டி போயிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. 98% இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. 98% சாட்டிஸ்ஃபைடு கிளைண்ட்ஸ். அதாவது நம்ம கொடுக்குற சர்வீஸில் 98% ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. 2% நாங்கள் கடவுளும் கிடையாது, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம், அது பட் முடியாது. ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்னே தெரியாது. பட் 98% நம்ம வந்து எல்லாரையும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சர்வீஸை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஹாரோஸ்கோப் கொடுக்குறதுலையும் சரி, கன்சல்டேஷன் கொடுக்குறதுலையும் சரி, நியூமராலஜியாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரிடிக்ஷனாக இருந்தாலும் சரி, மந்த்லி டிரான்சிட் ப்ரிடிக்ஷனாக இருந்தாலும் சரி, நட்சத்திர பலன்களாக இருந்தாலும் சரி, இல்லை வருஷ பலன்களாக இருந்தாலும் சரி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி பலன்கள் எதுவாக இருந்தாலுமே மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சர்வீஸை கொடுத்துட்டு தான் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். தொடர்ந்து உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் வந்து பார்ட் 2ல் நம்ம சந்திப்போம்.